guys, welcome back. இன்னைக்கு நம்ம சீரியல் கொடுமைகள் தான் பார்க்க போறோம் ஃப்ரம் ஷாஃபி ஜோன். ஒரு வழியா அப்பாடா அந்த பாக்கியலட்சுமி முடிஞ்சிருச்சு போல. ஏன்னா பாக்கியலட்சுமி முடிந்து விட்டது அப்படின்னு தான் தம்ப்நெயில்ல போட்டிருக்காரு. என்ன உள்ள வேற புது சீரியல் மாட்டிருக்குன்னு பார்ப்போம். இப்பதான் புதுசா ஒரு சீரியல் வந்திருக்கே, அந்த அது என்னது தாலியை எப்படி வச்சுட்டு இருந்தேன் உள்ள வந்ததால ஒரு லட்சுமி சுந்தரமா சுந்தர லட்சுமியா சுந்தரியா லட்சுமி சுந்தரம் ஆமா லட்சுமி சர்வர் சுந்தரமா ஏதோ லட்சுமி சுந்தரம்னு ஏதோ நாடகம்ங்க எஸ்வி சேகர் நடிப்பாருல்ல அது. அதுதான் இப்போ புதுசா கண்டென்ட் தருகிறோம்னு வந்து முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க. என்ன இதுங்கிறத உள்ள போய் பார்த்தலாம். இது ஒரு 22 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். சுபம் அன்னைக்குதான் பாரியா பாக்குறத கடைசின்னு நினைச்சு கூட பார்க்கல. அவரோட சேர்ந்தாங்களா இல்லையா? உங்களுக்காக ஒரு முக்கியமான செய்தி சொல்லாம ஆட்டோல வந்து பெண் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் மீச வச்சு வந்தாங்கல்ல. என்னடி இந்த பெட்டில இருக்கு? என்னடி இருக்கு? வழக்கம் போலதான் இந்த வாட்டியும் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட் எல்லாம் மாட்டி இருக்கு. வரிசையா பாத்திரலாமா? நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்டா கவிதா சிவகாமி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பாண்டியன் ஸ்டோர் 2ல இருந்து ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிட்டு என்னதான் இன்னசென்ட்டா இருந்தாலும் இந்த அளவுக்கா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. வாங்க அது எந்த சென்ட்னு கொஞ்சம் பாத்துருவோம். சூதுவா தெரியாம வளர்த்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? உனக்கு பொன் குழந்தை வேணுமா இல்ல பையன் வேணுமா? இப்ப நீ என்ன கேட்ட? நீ என்ன கேட்ட? நானே எதுவும் கேட்கல. ஆம்பளை பசங்க அப்பா மாதிரியும் பொம்பளை பசங்க அம்மா மாதிரியும் தான் இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி புள்ள இருக்குல்ல, அந்த புள்ள நல்ல புள்ள தான். ஆனா அந்த புருஷன் பையன் புள்ள இருக்கான் பாருங்க, அவன் கொஞ்சம் இன்னசென்ட்டா. எந்த அளவுக்கு இன்னசென்ட்னு சொல்லி கேட்டா நான் எவ்வளவு இன்னசென்ட்ங்கிறத நானே சொல்றேன் அப்படிங்கிறாப்ல. வாங்க யாரும் கோவப்படாம அவரோட இன்னசென்ட்ட கொஞ்சம் பாருங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா, அந்த குழந்தை என்ன எப்படி கூப்பிடும்? என்ன கேட்ட? உன் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். உன்னை தாத்தான் கூப்பிடும், இல்ல அறிவு கிட்ட கதர்னு கூப்பிடும். லூசு மாதிரி பேசுறோம். பாத்தீங்களா நான் பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அந்த புள்ள என்ன எப்படி கூப்பிடும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாமா. அந்த குழந்தை என்ன எப்படி கூப்பிடும்? உன் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். ஸ்டார்டிங்ல ஏதோ கலாய்க்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா அடுத்ததான் அவன் என்ன தெரியுமா சொன்னா? அப்படி என்ன கேட்டேன்? உன் குழந்தை என்ன எப்படி கூப்பிடுன்னு நினைக்கிறேன். இல்ல கேள்வியில அப்படி என்ன தப்பா இருக்கு? ஏண்டா 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டா கூட அந்த பிள்ளைங்க டான்னு பதில் சொல்லிட்டு போயிடும். நீ அந்த கேள்வியை வச்சு டவுட் கேட்டுதான் இன்னசென்ட்னே ப்ரூவ் பண்ணி ஆகணுமா? சரி ரைட், இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிற நீ எப்படிதான் புள்ள வைக்கிறன்னு நானும் பாக்குறேன். புள்ள வைக்கிற அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து போறேனா இல்ல என்னட்டு பாருங்க. அடுத்ததா மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, இலக்கியா சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. பெரிய எல்லாரும் வேற இப்படி எவ்வளவு சவால் விட்டு நான் பாத்துருக்கேன். அசோக் எப்படி நீ வீட்டை இடிச்சு இப்படி பண்ணியோ அதே மாதிரி உன் வீட்டை இடிக்கல அப்படி பாத்திருக்கேன். எப்படி நீ கல்யாணம் பண்றன்னு பாக்குறேன்டா அதை கூட பாத்திருக்கேன். ஆனா நம்ம சாஃபி ப்ரோ நீ எப்படி குழந்தை பேக்குறன்னு நானும் பாக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு சவால் நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நல்லா இருக்கே உங்க சவால். ஆறு வேஷத்தை வச்சு வழக்கம் போல ஒரு குரலி வித்த காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாறு வேஷமா? சரி ரைட், வாங்க பாத்துருவோம். அந்த போலீஸோட மீச தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கௌதம் எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக இலக்கியா பாவம் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம இலக்கியாவுடைய புருஷன் கௌதம் வந்து ஜெயில இருக்காப்ல. கௌதம் இப்ப வெளியே வரணும்னா கார்த்தின்னு ஒருத்தன் வந்து சாட்சி சொல்லணும். அந்த கார்த்தியை வில்லன் கடத்தி வச்சுட்டான். இப்ப கார்த்தி இருக்கிற இடம் தெரியணும்னா நாகுன்னு ஒருத்தருடைய ஹெல்ப் வேணும். அவன் வந்து ஆக்சுவலா இலக்கியாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா
இப்ப நாகியும் வில்லன் கடத்தி வச்சிட்டான். கதை சிக்கலா இருக்கு. சோ இப்ப இலக்கியாக்கு எவ்வளவு பெரிய வேலைன்னு பாத்தீங்கன்னா புருஷனை காப்பாத்தணும். புருஷனை காப்பாத்துறதுக்கு கார்த்தி வந்து சாட்சி சொல்லணும். கார்த்தி இருக்கிற இடம் நாகுக்கு தான் தெரியும். இப்ப நாகு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இலக்கியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு சீக்ரெட் மைக்க கொண்டு போய் வில்லன் ஆபீஸ்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. சொல்லுதீனா அந்த கார்த்திக் இப்ப எப்படி இருக்கான்? கார்த்தி நல்லா தான் சார் இருக்கான். இனி நாகு அங்க வரமாட்டான். நீ கார்த்திகை அவருக்கு தெரியறவே ஏண்டா அந்த பூச்சட்டியை விட்டு மைக்கு நல்லா வெளியே தொங்கிட்டு இருக்கு. இப்படியாடா ஒளிச்சு வைப்பீங்க? எவன்டா வச்சுட்டு வந்தது? அது நல்லா வெளியே தொங்கிட்டு இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தாலும் என்ன எக்ஸ்ட்ரா அதை தொங்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். அது கூட தெரியல அந்த மரமண்டைக்கு. சை, அவன் இலக்கிய பக்கம் சாஞ்சிட்டு நீங்களா கார்த்திகை விட்டுருங்க, நானே ரிலீஸ் பண்ணிடுவேன்னு திமிரா சொல்றான்டா. தலையிலே ஒரு போடு போட்டு எங்க வீட்லயே அவனை கட்டி போட்டிருக்கோம். ஆக்சுவலா மைக் எல்லாம் வச்சு வில்லனுடைய வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்தாலே போதும். ஸ்டேஷன்ல இருந்து வந்தே நான் ஆனா சீரியல்ல அப்படி பண்ணுவாங்களா? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இப்ப முதல்ல நாம ஊருக்கு போராடிட்டு இருக்கிற நாகவை காப்பாத்தியே ஆகணும். இப்ப அவன் எஸ்எஸ்கே வீட்ல இருக்கானே. சோ நாக இருக்க இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற யாரும் எல்லாம் ஹெல்ப் பண்ண போறது இல்ல, நம்மளே தான் களத்துல இறங்க போறோம் அப்படின்னு சொல்றது பத்தி இல்லாம அதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான ரொம்ப பழமையான ஒரு புது பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம இலக்கியா போட்ட அந்த பிளான். என்ன பிளான் தெரியுமா? அந்த எஸ்எஸ்கே ஆபீஸ்ல இருக்கிறதுனால இப்ப நமக்கு தாட்சாணி மட்டும்தான் பிரச்சனையா இருப்பாங்க. அவங்களே சமாளிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த சீரியல்லயே இதுக்கு முன்னாடி எத்தனை மாறுவேஷம் போட்டிருக்காங்க தெரியுமா? ஆனா அந்த டோப்பாவெல்லாம் விட்டுட்டு புது டோப்பாவை எடுத்து வந்திருக்காங்க. சோ அந்த மாறுவேஷத்தை கூட மன்னிச்சு ஓரமா பிளாட்ஃபார்ம்ல படுக்க வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த வாட்டி வாய்ஸ் மாடுலேஷன்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் வந்து பாருங்க. யார் நீங்க? என்ன பார்த்தா தெரியல? போலீஸ், ஆம்பளை போலீஸ். ஏன்னா இந்த மாறுவேஷத்தை கூட எடுத்து போட்டுக்கிட்டு ஆம்பளை போலீஸ் வாய்ஸ மாத்தி பேசி அவன் ஒண்ணுமே கேட்கலையே, நீயா உளறி மாட்டிக்க போல இருக்கு. இவர் யாரு தெரியுமா? ஆம்புலன்ஸ். இவர் யாரு தெரியுமா? ஆம்புல ஆபீசர். ஏண்டா எவன் கேட்டானா அவங்கிட்ட? குரலை மாத்தினாலும் கேரக்டரை மாத்த மாட்டேங்கிறாங்களே. ட்ரைனிங் வேணும்ல. எப்பா திடீர்னு அம்புட்டு பேரு இவ்வளவு கரகர குரல்ல பேச ஆரம்பிச்சீங்க? தன் வாலிப வயதிலே பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் ரைட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்படியா? சாரி சார், உள்ள போங்க. எப்பேற்பட்ட மாறுவேஷம், எப்பேற்பட்ட வாய்ஸ் மாடுலேஷன் பாத்தீங்களா? இந்த வேஷத்தை போட்டுட்டு வேற யாருக்கிட்டே போய் பேசி இருந்தாங்கன்னா எம்மா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இங்க நடக்கல, அங்க ஸ்கூல்ல நடக்குது போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா இங்க செக்யூரிட்டி இவங்களையும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டாராம். யார் நீங்க? நானா இருந்தா கேட்டிருப்பேன். அதெல்லாம் சரி, இந்த இந்த ஆபீசர் இருக்காருல்ல, அவர் மட்டும் ஏங்க கோட்டுக்கு லெகின்ஸ் போட்டிருக்காருன்னு கேட்பேன். நானா இருந்தேன், நான் அந்த வீட்டுக்கு செக்யூரிட்டியா இருந்தா முதல்ல அதான் கேட்பேன். ஏங்க இவர் எந்த ஊர்ல இருந்து வர்றாரு? சிங்கு ஓகே, இவர் எந்த ஊருங்க? ஏன் சார் கோட்டுக்கு லெகின்ஸ் போட்டிருக்காரு? எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஆக மொத்தத்துல இந்த மாறுவேஷங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லனா பல சீரியலுக்கு கண்டென்ட்க்கு பஞ்சமாயிரும் போட்டியே. ஆமா, மறந்தே போச்சுடா. அடுத்தா பிரபு பூரணி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அண்ணா பாண்டியன் ஸ்டோர்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம பாண்டியன் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, இது தரமான சம்பவம். நானே சொல்றேன். அண்ணே பயமா இருக்குண்ணே. உனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் குமாரோட போனியா? அப்படியே தாலியை கலட்டி அவங்கிட்ட கொடுத்துட்டு ஓ வீட்டுக்கு போனேன். அது ஒவ்வொரு ஊர்லயுமே 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? அரசி புருஷன் மூஞ்சிலே தாலியை விசிலடிச்சுட்டு வந்த விஷயம் அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சு இந்த 3 பேரும் 300 விதமா பேசி அவங்க 2 பேரையும் வெறுப்பேத்திட்டாங்க. அத்தையும் அரசியும் வெளியே போயிருக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. இம்புட்டு நாளா என்கிட்ட தான் குறுக்கு விசாரணை நடத்தினாங்க. இவனை பிடிச்சு நிறுத்தி அம்புட்டு கேள்வி கேட்கறாளுங்க. இப்ப இந்த விஷயத்தை கொண்டு வந்து பாண்டியன் கிட்ட சொன்ன உடனே பாண்டியனுக்கு மூக்கு வேர்த்து போய் இதுக்கு நான் தாண்டா முடிவு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிடுவாரு. இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாம். என்னங்க விளக்கு வச்ச நேரத்துல பொம்பளை பிள்ளை எங்க கூட்டிட்டு போறீங்க? அச்சோ விளக்கேத்துற நேரம் ஆயிடுச்சாமே. சரி ரைட்டு, அப்ப இருட்டி போன நேரத்துல வெளியே போய் என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு போய்க்கலாம் மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேத்த மூக்க தொடச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. விளக்கு வைக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வர்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருந்தாலும் பரலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா.
ஏமா இந்த பட்ட பகல்ல உச்சி வெயில விளக்கு வச்சிருக்கிய, நீ அறிவு கேட்டவளா? கடை வச்சிருக்கீங்கிறதுக்காக எண்ணெய் அள்ளி ஊத்துறதா? கொஞ்சம் இருட்டானதுக்கு அப்புறம் தானே விளக்கு வைக்கணும். சூரியன் போனதுக்கு அப்புறம் பாருமா வெயில் அடிச்சு ஷேடோலாம் வருது. விளக்கு வைக்கிற நேரம், விளக்கு வைக்கிற நேரம். என்னடா ஏதோ விளக்கேத்துற நேரம்லாம் சொன்னீங்க, வெளியே லைட்டா வச்சு இருட்டி இருக்குமான்னு பார்த்தா சூரியன் பப்பரப்பன்னு பல்ல காட்டி இழுத்திட்டு இருக்கேன். விளக்கு வச்ச நேரத்துல பொம்பளை பிள்ளை எங்க கூட்டிட்டு போறீங்க? சரி ரைட், இத கூட மன்னிச்சு விட்டுறலாம்னு வைங்களேன். இப்ப நம்ம மூக்கு வைத்த பாண்டியன் இறங்கி இங்க இருந்து என்ன நடக்க போன்னு வேடிக்கை பாருயா, வேடிக்கை பாரு. ஊரில் இருக்கும் ஜனங்களே, உங்களுக்காக ஒரு முக்கியமான செய்தி சொல்லாம ஆட்டோல வந்துக்கிறீங்க. பெண் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாத்தீங்களா நம்ம பாண்டியனை? ஒரு தகப்பம் பண்ற வேலையா இதுன்னு நான் கேக்குறேன். இது வரைக்கும் அரசி தாலி தூக்கி எறிஞ்ச விஷயம் அக்கம் பக்கத்துல மட்டும் தான் தெரிஞ்சிட்டு. யாரு பேசினாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. நீங்களும் பிள்ளைய பெத்தவங்க தானே கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு ஒரு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு மைக்க முடிச்சு ஊரெல்லாம் சொல்லி இப்ப ஊருக்குள்ள தெரிஞ்சு போச்சு. உங்க வீட்டு பிள்ளைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாது. இப்ப வரைக்கும் 3 பேர் 300 விதமா பேசிட்டு இருந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் 300 பேர் 3000 விதமா பேசுவாங்க. என் மகன் அரைச்சி நேர்மையா இருக்கிற பட்சத்துல ஏன் என் மகன் வீட்டுக்குள்ள அரைச்சி கிடக்கணும்? சரி ரைட், அக்கம் பக்கத்துல தெரிஞ்ச விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. நாங்க உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவோம்னு அடுத்ததான் ஒரு சம்பவம் பண்றாங்க. தன் மகளை தவறாக பேசிய ஊருக்கே மைக் செட் கட்டி எச்சரிக்கை கொடுத்த தந்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஒரு பேச்சு யாருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணது? இதெல்லாம் நியூஸ்ல சொல்றீங்க? அடே இந்த சீரியல்ல மட்டும் தான் வீட்டை விட்டு வெளியே போனவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஒண்ணு நியூஸ்ல வந்துருது, இல்ல நியூஸ் பேப்பர்லயே வந்துருது. தன் மகளுக்காக ஊரே எதிர்க்கும் பாண்டியன் நிச்சயமாக ஒரு முன் உதாரணம் தான். அடுத்ததான் நித்தாஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ சந்தியராகம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, இப்படி ஒரு சம்பவத்தை இதுக்கு முன்னாடி வேற யாருமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் யாராலையும் பண்ணவும் முடியாது அந்த தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. பாக்க என்னன்னு பாப்போம். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறாங்க. பட் எந்த சீரியல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ண விட்டுருக்காங்க, அந்த இடத்துல வில்லியுடைய பங்களிப்புன்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுக்கிறதுக்காக வில்லிகள் போடக்கூடிய பிளான் என்ன பிளான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்லையா? சீனு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல? ஆமா ஆமா, அப்போ இதான் வழி. என்ன வழி? சூப்பர். எப்படி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறதுக்கு ரூம்குள்ளேயே போயிட்டாங்க. இப்போ இந்த புள்ள ஒன் சைடா லவ் பண்ணிச்சின்ற ஒரே காரணத்துக்காக இந்த புள்ளையே அந்த ரூம்குள்ள அனுப்பிச்சு விட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட வைக்க போறாங்களா? தாலி கட்டுறதுலாம் முக்கியம் இல்லம்மா, யாரு கூட பையன் வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறானோ அவன் தான் உண்மையான கொண்டாட்டின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிச்சிருவாங்களா? எப்படியும் அந்த எப்படி அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ உள்ள போ. சரி சரி அதான் போகுது. சரி ரைட்ரா, உங்க பிளான் படி பார்த்தாலே தூக்க மருந்து கலந்த பாலை வந்து பொண்ணு குடிச்சிட்டு தூங்கிருச்சுனே வச்சுப்போமே, இந்த பொண்ணு எப்படிடா பூட்டின ரூம்குள்ள போகும், அதுக்கு எதுவும் ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, அம்மா ஏண்டா நீங்க கொடுத்த தூக்க கலந்த பாலை அவனு தானடா குடிப்பான், அப்புறம் யாரு கூட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போற? என்னடா உங்க பிளான்? ஓ இவ ரூமுக்குள்ள இருந்தா மட்டும் போதும், 4 பேர் 4 விதமா பேசி பேச வச்சிடலாம் வச்சுக்கும்ல அப்படின்னாங்க. அது என்ன ட்விஸ்ட் தெரியுமா? வச்சிருக்கிற ஐட்டத்தை வெளிச்சத்துல பாத்தீங்க நீங்க அசந்து போயிடுவீங்க. அவர் மட்டும் தான் பால் குடிச்சிருக்காரு போல. அவர் தூங்க நைட் கொண்டாடிட்டு இருக்காங்களாமா, கதவை திறந்து போட்டு அந்த கிராஸ் பண்றவங்க எல்லாம் சரி ரைட் நல்லா தான் கொண்டாடுறாங்க பார்த்துட்டு போவாங்க. டேய் எந்த ஊர்லயாச்சும் ஃபர்ஸ்ட் நைட் கதவை திறந்து போட்டு கொண்டாடி பாத்துட்டீங்களா? நீ எதுவும் பேசாத. இப்படிப்பட்ட ஒரு பாலா போன ஐடியாவை கொண்டு வந்து பால்ல வச்சது மட்டும் இல்லாம அந்த பாலை பொண்ணு குடிக்கும்னு சொல்லி பார்த்தா பையன் குடிச்சு தூங்கிட்டான். சீனு
சரியான வேஸ்ட் ஃபெலோடா நீ. எனக்கு இன்னும் ஒரு டவுட் வருது. ஏண்டா பொண்ணே பாலை குடிச்சிட்டு தூங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களே, இந்த பொண்ணு போய் எப்படா அந்த பொண்ணை ரீப்ளேஸ் பண்ணோம்? மாப்பிள்ளை சரி ரைட்டுமா, அந்த பொண்ணு தூங்கிருச்சு, வந்தது வந்துட்டேன், ஆமா நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடிக்கலாம் அப்படின்னு இது கொண்டாட போறானா? இதுல வேற வில்லிங்க எதை பிளான் பண்ணாலும் லாஜிக் இல்லாம பிளான் பண்ண மாட்டாங்க. பொண்ணு கட்டி இருக்கிற அதே சரியா இந்த புள்ளியும் கட்டி இருந்தா மாப்பிள்ள கன்ஃபியூஸ் ஆயிடுவாராமா. பாக்குறதுக்கு அப்படியே அவள மாதிரியே இருக்க, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. பட் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த ஆள் மாறாட்டத்தை எதுலயோ பண்ணாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் நைட்ல ட்ரை பண்ணாங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க இவங்க, ஆடி போயிட்டு. அங்க அந்த மாயா நல்லா முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. சீனு மாமா தான் நல்லா படுத்து தூங்குறாரு. அவன் தூங்குறானா? அப்ப நம்ம பிளான் என்னத்த பிளான்? முன்னாடிலாம் சீரியல்னா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருந்துச்சு. ஆனா இப்ப வரமுறை இல்லாம உங்க இஷ்டத்துக்கு அப்டேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கீங்கடா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. எப்படி யோசிக்கிறீங்க பாரு. அடுத்ததா இனியா ரேகா பாத்தீங்களா யாரு கமெண்ட் போட்டிருக்கான்னு? பாக்கியலட்சுமி முடிய போதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு இனியாவே கமெண்ட் பண்ணிருக்காங்க. இனியா நீயே இப்படி சொல்லலாம் பாபா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சீரியல் பாக்கியலட்சுமி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது என் கண்ணு இதுதான் நம்ம பாக்கியலட்சுமி பத்தி கடைசியா பேசுற கண்டென்ட் நினைக்கிறேன். அன்னைக்கு தான் பாரியா பாக்குறது கடைசின்னு நினைச்சு கூட சீசன் 2 வருவாங்க பாருங்க. பாப்போம் கூடிய சீக்கிரத்துல பாக்கியலட்சுமி 2 வந்துரும். இனிமேலாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். ஒரு பக்கம் பாக்கியலட்சுமி முடிய போகுது அப்படிங்கிற கவலை இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாக்கியா எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நோக்கிதான் என் மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்ல போறாரு? உங்களை போலவே நாங்களும் காத்துட்டு இருக்கோம். நான் சொன்னா பாக்கியா புரிஞ்சுக்க மாட்டா. நீ சொன்னா உன் ஃப்ரெண்டு கேப்பா இல்ல? அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இல்லம்மா. புருஷனை ஓட்டு தூக்கிட்டு போல திருத்திட்டாங்களாமா. அதுக்குள்ள போய் கோபியை துண்டா தூக்கிட்டு வந்து பாக்கியாவை தனியாக்குறது மட்டும் இல்லாம இப்போ பாக்கியாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில போய் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதாமா. எப்பேற்பட்ட வரிகள் பாத்தீங்களா? அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இல்லம்மா. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. என்ன பத்தி யோசிக்கிறத நான் எப்பவோ நிறுத்திட்டேன். குழந்தைகளுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம், நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஐயோ அது என்னடா கிளைமாக்ஸ்னு வந்தா மட்டும் அம்புட்டு பேர் நல்லவன் ஆகிடுறீங்க. சரி ரைட், ஓ முடிவை சொல்லிட்டேன். நம்ம பாக்கியாவுடைய முடிவு என்னன்னு தெரிய வேணாமா? கணவன் மனைவிங்கிற அந்த உறவெல்லாம் இனி எங்களுக்கு வேண்டாம். ப்ளீஸ். பரவாயில்ல, இப்பதான் ராதிகா மனசு குளுகுளுன்னு இருக்கும். நான் நிம்மதியா கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல இந்த சீரியல்ல பாக்கியா ஒரு பக்கம், கோபி ஒரு பக்கம், ராதிகா ஒரு பக்கம்னு போனாலும், பாக்கியாக்கும் ராதிகாக்கும் என்னைக்கு ஒரு பிரச்சனைனாலும் கோபி போய் முன்னாடி நிப்பாரு. பட் எது எப்படியோ ஒரு வழியா இவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போனாலும் இவங்களால பிரியப்பட்ட நம்ம ஆகாசம் இனியாவும் ஒண்ணு சேர்ந்தாங்கல்ல, அதுதான் எனக்கு மனநிறைவா இருக்கு. இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மாதிரி, இந்த சீரியலை முடிக்கும் போது அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு க்ளோசிங் ஸ்பீச்சும் கொடுத்து முடிச்சுட்டு இருக்காரு. நான் உங்க கோபிநாத், நிறைய மாறி வேறொரு ஆளா இருக்கிற கோபிநாத். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் ராதிகா, பிறந்தது ஒரு ஊர்ல, படிச்சது ஒரு ஊர்ல. நான் பாக்கியலட்சுமி. அந்த பையனும் என்னன்னு சொல்லுங்க. முட்டாள் பாக்கியலட்சுமி, வெகுளி பாக்கியலட்சுமி, இடியட் பாக்கியலட்சுமி. பாப்போம் இந்த பாக்கியலட்சுமி 2 கூடிய விரைவில் வரணும்னு வழிமேல் விழி வைத்து காத்திருப்போம். வழிமேல் விழி வைத்து காத்திருப்பான். அடுத்த மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆடுகளம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க என்னன்னு பாத்துருவோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆக்சுவலா இந்த சீரியல்ல ஹீரோயினுடைய அக்காவும் வில்லியோடைய பையனும் லவ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் வில்லிக்கு தெரிய வந்த உடனே பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த பொண்ணை லாரி ஏத்தி போட்டு தள்ளிட்டா.
சோலி முடிச்சு லாரியில அடிபட்டதுனால செத்துட்டா போட்டுருக்கு. செத்து போன ஒருத்தர் மறுபடியும் உசுரோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிஜத்துல வாய்ப்பு இல்ல, ஆனா சீரியல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க மறுபடியும் உசுரோட வந்து ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, செத்து பொழைச்சு வந்த என் அக்கா பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் 1 மாசமா நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளே உனக்கு தான் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நான் செய்றேன்க்கா. அதை பார்த்த ஒரு பெரியவர் வந்து இங்க பாருமா, நீங்க 1 மாசம் இல்ல 1.5 வருஷம் நின்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வில்லி ஒரு பணக்காரி, அந்த பணக்காரிய பணத்தை வச்சு தான் அடிக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்றாரு. உனக்கு உதவுறதுன்னு முடிவு பண்ணி நான் ஸ்பான்சர் பண்றேன். ஸ்பான்சர் பண்றேன். டேய் ஸ்பான்சர் பண்றாடா. இல்ல ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அக்காக்காரி மட்டும் கிடையாது, தங்கச்சிக்காரியும் வில்லி குடும்பத்துல லவ் பண்ணிருக்கா. ஆனா வில்லியை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்து பணக்காரி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நடக்க போறது ஏன் கல்யாணம் கிடையாது, என் அக்கா கல்யாணம்ன்றாங்க. கல்யாணம் எனக்கு தான் நடக்காது, ஆனா கட்டாயம் அக்காவுக்கு நடக்கும். என்னவோ பண்ணிட்டான்டா, இல்ல எங்கயோ ஆப்பு வச்சிட்டான்டா. இங்க ஹீரோனுடைய அக்கா காட்சி சரி ரைட் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல, ஆனா இன்னொரு பக்கம் வில்லியோடைய பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமே தெரியாம கல்யாணம் நடக்க போதாமா. எனக்கு நடக்கிற எல்லா கல்யாண வைபோகமுமே உனக்கும் அபிக்கும் நடக்கணும். அப்படிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. இப்ப நடக்க போற பெண் அழைப்புல கூட நீ ஒரு மணப்பெண் போல கலந்துக்கணும்க்கா, அதுக்காக தான் இந்த செட்டப்பே. சோ அஸ் a பொண்ணா எனக்கு என்னென்ன சம்பிரதாயம்லாம் நடக்குதோ அது எல்லாமே உனக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் கையில எடுத்த அந்த ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா? நீங்க எல்லாரும் இறங்கலாம். யாரு ஒரிஜினல் சத்யான்னு நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கையால நீங்க ஃப்ளவர் பொக்கே வாங்கணும். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிகேட்டர்னே. எப்படி நம்ம ஹீரோயின் பொண்ணு கையில மாப்பிளை வந்து பொக்கே மாத்தி புடிச்சிட்டாருல, அக்காக்கும் செய்ய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு அதையும் நடத்தி காட்டாங்களாம். The plan is on. அபி வாங்க, நீங்களும் வந்து பொக்கே வாங்கிக்கோங்க. சரி இங்க கூட ஏதோ குரல் வித்தெல்லாம் காமிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்க நானே கியூரியாசிட்டியா இருந்தேன். அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டா போட்டோ ஷூட்டா. கப்பிள் போட்டோ ஷூட் இப்பவே கொஞ்சம் ஷூட் பண்ணிப்போம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சூப்பர். இன்னும் கொஞ்சம். ஏண்டா போட்டோ ஷூட்னா மாப்பிளையும் பொண்ணு தான்டா நிப்பாங்க, இவங்க 2 பேரும் எப்பறா நிக்க வைப்பீங்கன்னு சொல்லி கேட்டா எங்களால முடியும்ன்றாங்க. ஓகே வெரி ஈஸி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் போஸ் கொடுக்கவே தெரியல, நீங்க இப்போ உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறீங்க. அதாவது மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் போஸ் கொடுக்க தெரியல அப்படின்னா நல்ல போஸ் கொடுக்க தெரிஞ்ச 2 பேரை கூட்டு வந்து போஸ் கொடுக்க வைப்பாங்க. ஆனா இங்க யாருன்னே தெரியாத 2 பேரை கூட்டு வந்து போஸ் கொடுக்க வைக்கிறாங்களாமா, அதையும் போட்டோ எடுக்கிறாங்களாமா. அதுல பொண்ணு மாஸ்க் வேற போட்டு நிக்குது. பரிதாபங்கள் வீடியோ பாக்குற மாதிரி இருக்கு, மாஸ்க் போட்ட பொண்ணு. ஆக மொத்தத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி நாங்க போட்டோ ஷூட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்ல, ரைட் கர்மத்தை அடி விட்டுறலாம்னு சொல்லி பார்த்தா அடுத்துதான் அந்த பொண்ணை நேருக்கு நேரா பார்க்கலாம். அந்த பொண்ணு பேசுற வாய்ஸை கேட்டு ஏய் இது ஏன் ஆள் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படிங்கிறது சேர்த்தே கண்டுபிடிச்சிடறான். இதுல கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் டிசைன் இருக்கு. அச்சல் அப்படியே என்னோட தேவி குரலைங்க. இந்த லவ் மிஸ் ஆகலாமா, இந்த லவ் மிஸ் ஆகலாமா சார். சரி ரைட் எப்படியோ ஒரு வழியா வாய்ஸையே கண்டுபிடிச்சிட்டான். கண்ணை பார்த்து கூடவா கண்டுபிடிக்க மாட்டான். மாஸ்க் கட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எதுவும் கேட்க போறான்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் அதை மட்டும் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஏதாச்சும் பேசுங்களேன், நான் கேக்குறேன் ப்ளீஸுங்க. ஏதாச்சும் பேசுங்களேன், எனக்கு ஏதாச்சும் பேசுங்களேன் ப்ளீஸுங்க. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அடே அதான் தேவி வாய்ஸ்ங்கறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டல. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க. அவங்கிட்ட நான் தான் தேவின்னு சொல்ல வேண்டியதானே. வாய்ஸ்ல அதுலயே கடந்து போராடிட்டு இருக்கானே. நீங்க பேசினா அப்படியே தேவி கூட இருக்கிற மாதிரியே இருக்கு, நீங்க பேசுங்களேன். ஆக மொத்தம் 2 பேரும் ஒரே ஃபங்க்ஷன்லயே இருப்பாங்க, நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க பேசிப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டாங்களாமா. இந்த நானே வருவேன் சீரியல்ல வந்து அதே ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்றாங்க போல இருக்கு. கடைசியா எப்படியோ மாப்பிள்ளைக்கே தெரியாம தாலி கட்ட வச்சு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்கன்னு தெரியுது. பட் எப்படிப்பட்ட சம்பவமா இருக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பிளான் தானே சார், ஏதோ பெருசா பண்றீங்க. கடைசியா முகமது இலியாஸ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல வீரா சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல ஒரு படத்தோட சீன் எடுத்து காப்பி வச்சிருக்காங்க. இப்பலாம் கையில் வருதோ இல்லையோ மத்த மீனாட்சி ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு நேரம் ஐயா ஒரு கவுண்டர் கூட கொடுக்கலையே, உள்ள வர மாட்டேங்கிறானே யோசிச்சேன். ஸ்டார்டிங் வீடியோ தொடக்கத்துல ஒரு கேள்வி கேட்டதுக்கு வீடியோ முடிய போகுது. அதான் இவ்வளவு நேரமா
நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு வர மாட்டேங்கிறேன். கவுண்டர் கொடுத்தாலும் நகைச்சுவை பண்ணாலும் உள்ள வர மாட்டேங்கிறாரு பார்த்தா இவரு யோசிக்கிறாரு சர்வர் சுந்தரம், மோட்டார் சுந்தரம், குணசேகர சுந்தரம் இல்லையே, மீனாட்சி சுந்தரம். இவர் கண்டுபிடிச்சு பாக்குறாரு. அங்க வீடியோ முடிஞ்சு விடுச்சு. காம்படிஷன். இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம். ஐயோ குடிசேரி எல்லாம் ஓடி வாங்க. இங்கேயும் வில்லி நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன், வாங்குற பேமெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தங்கி இருக்கிற குடிசையில தீய வச்சு விட்டுறாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே ஓடி வந்துடுறாங்க. பட் நம்முடைய ஹீரோயின் மறுபடியும் அந்த தீய எறிகிற குடிசைக்குள்ள ஓடுறாங்க. இந்த சீன் எல்லாம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தோணுதா? பார்த்த மாதிரியே இருக்கு, பார்க்காத மாதிரியே இருக்கு. என்னடி இந்த பெட்டியில இருக்கு? என்னடி இருக்கு? புரிஞ்சு போச்சு. இத பார்த்த உடனே பல பேர் இது என்ன சீனு என்ன படம்ங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடி இந்த பெட்டியில இருக்கு? என்னடி இருக்கு? எஸ் சம்திங் படத்துல வந்து அதே சீன் தான். என்னங்க ஹீரோ உள்ள ஓடுவாரு, பட் இங்க ஒரு மாறுதலுக்காக ஹீரோயின் உள்ள ஓடுறாங்க. அங்க குதிரை, இங்க பழைய போட்டோன்னு சொல்லிட்டு பல டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. சாலந்தான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். மீனாட்சி சுந்தரத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா? அப்புறம் என்ன அதான் எங்க ஹார்ட் பீஸ அவங்க நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்கல்ல. என்னடா இது? சரி இப்பதானே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. இனி யாராவது வந்து என் பொண்ணை காணணும், ஏதாவது காரு பைக்கு பக்கத்து வீடு எதாவது சேர்த்து எழுதி வைப்பாங்க. அது என்ன சீரியல்னு தான் கண்டுபிடிக்க முடியல, அது என்ன கதைன்னு. அடுத்தடுத்ததுல பார்ப்போம். மெயினான ஒரு சீரியலே போயிடுச்சு, மெயின் தலையே போயிடுச்சு. புதுசாக யாராவது வரணும், பார்ப்போம் என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். நல்லா இருந்தது. உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.